அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய வன உயிரினம் ஹனி பேஜர் என்று சொல்லக்கூடிய தேன் வளை கரடிகள். பொதுவாக 2002 கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலே இந்த உலகிலே பயமறியாத ஒரு வன உயிரினம், த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபியர்லெஸ் கிரியேச்சர் அப்படிங்கிற தலைப்புல இந்த வன உயிரினத்தை பெருமைப்படுத்தி இருந்தார்கள். அதற்கான காரணம் என்ன, இந்த வன உயிரினத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை இந்த பதிவிலே நாம் காண்போம். பொதுவாக தேன் வளை கரடிகள் என்று சொல்லக்கூடிய ஹனி பேஜர் என்பது உலகத்திலே ஆப்பிரிக்க நாடுகளிலே உண்டு, தென்மேற்கு ஆசிய நாடுகளிலே உண்டு, அதேபோல நம் இந்தியாவிலும் உண்டு. இந்தியாவிலே மத்திய மற்றும் மேற்கு பகுதியில் அதிகமாக நாம் காண முடியும். அதே போல தென்னிந்திய பகுதிகளிலே தமிழகம், கர்நாடகா மற்றும் ஆந்திர பகுதியிலே ஆங்காங்கு பார்த்தது போல சில பதிவுகளை நாம் காண்பது உண்டு. பொதுவாக இந்த தேன் வளை கரடிகளை பார்ப்போமேயானால் உருவ தோற்றத்தின் அடிப்படையிலே இது ஒரு மர நாயை போல, ஏசியன் பாம் சிவட் என்று சொல்லக்கூடிய ஒரு மர நாயை போல ஒரு தோன்றும். இதை நாம் கரடிகள் என்று சொல்கின்றோம். ஆனால் இது ஒரு கீரி வகை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு வன உயிரினமாக உள்ளது. அவருடைய நகங்கள் மிக கூர்மையாக இருக்கும். இதை அடையாளம் காண்பது எவ்வாறு என்றால், அவருடைய உடலினுடைய மேற்பகுதியானது வெண்மை நிறமாக இருக்கும். அந்த உடலினுடைய பாதி அடிப்பகுதியானது கருமை நிறத்திலே இருக்கும். இதை வைத்து நாம் இந்த தேன் வளை கரடிகளை நாம் அடையாளம் காண முடிகின்றது. பொதுவாக இது ஒரு பாலூட்டி என்று நாம் சொல்கின்றோம். 6 மாதத்துக்கு ஒரு முறை 2 குட்டிகளை போடும். அந்த 2 குட்டிகளுமே 2 வருடம் வரை தன்னுடைய தாயோடு இருக்கும். 2 வருடத்துக்கு பிறகு தான் தாயை விட்டு பிரிந்து தனியாக வாழக்கூடிய ஒரு வன உயிரினமாக உள்ளது. சாலிட்ரி அனிமல் என்று சொல்வார்கள். பொதுவாக இந்த தேன் வளை கரடிகளை நாம் அதிகமாக கூட்டமாக காண்பது அரிது. தனியாகத்தான் நாம் அதை பார்க்க முடியும். அதனுடைய உணவு பழக்க வழக்கத்தை பார்க்கின்ற பொழுது பொதுவாக தேன் வளை கரடிகள் என்று பெயர் வந்ததுக்கான காரணம், எங்கெல்லாம் தேன்கள் இருக்கின்றதோ, மரத்தில் இருந்தாலும் சரி, பாறை இடுக்களில் இருந்தாலும் சரி, மலை உச்சிகளில் இருந்தாலும் சரி, அந்த தேன்களை எல்லாம் தேடி தேடி உண்ணக்கூடிய ஒரு வன உயிரினமாக இருக்கின்ற காரணத்தினாலே இது தேன் வளை கரடிகள் என்று சொல்கின்றோம். பொதுவாக இதை ஆம்னிவோரஸ் என்று சொல்வார். அதாவது அனைத்துண்ணிகள், தேன்களை மட்டுமல்லாது பறவைகளையும் சாப்பிடும், பூச்சிகள், அதே போல கிழங்குகள் அனைத்தையுமே உண்ணக்கூடிய ஒரு உயிரினமாக இந்த தேன் வளை கரடிகளை நாம் பார்க்கின்றோம். அதனால் இதை ஆம்னிவோரஸ் என்று நாம் அழைக்கின்றோம். நாம் ஏற்கனவே கூறியது போல எதற்காக அந்த அஞ்சா நெஞ்சன் என்கின்ற பெயரானது இந்த தேன் வளை கரடிகளுக்கு வந்தது என்று பார்த்தோமே. ஆனால் இந்த தேன் வளை கரடிகளினுடைய அந்த தோல் பகுதி வந்து மிகவும் தடிமன் கொண்டதாக இருக்கின்றது. தடிமன் கொண்டதாக இருக்கின்ற காரணத்தினாலே மற்ற உயிரினங்கள் இதை வேட்டையாட முற்பட்டாலுமே கூட இந்த தோலை தாண்டி அதை கொள்வது என்பது மிகவும் ஒரு அரிதான விஷயமா இருக்கின்ற காரணத்தினாலே எந்த உயிரினமும் இதை கொள்வதற்கு முற்படுவது இல்லை. சிங்கமா இருந்தாலும் சரி, புலியா இருந்தாலும் சரி, அதை தைரியமாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு திறன் கொண்டதாக இந்த உயிரினத்தை நாம் பார்க்கின்றோம். அதே போல மிகவும் விஷத்தன்மை கொண்ட பாம்புகளை கூட எளிதாக கடித்து அதை கொல்லக்கூடிய திறனை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் பாம்புகள் இந்த தோல் பகுதிகளை கடித்தால் நிச்சயமாக அதுக்கு விஷம் என்பது ஏறுவதில்லை. அதனால் எதை கண்டுமே ஒரு பயம் என்பதே இந்த தேன் வளை கரடிக்கு இல்லை என்பதால் இது ஒரு அஞ்சா நெஞ்சன் என்று சொல்கின்றோம். மேலுமாக அதனுடைய வால் பகுதியினுடைய கீழாக ஒரு சுரப்பி உண்டு. அந்த சுரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு துர்நாற்றம் என்பது மற்ற வன உயிரினங்களது தற்பாதுகாப்புக்காக அது பயன்படுத்திக் கொள்கின்றது. பொதுவாகவே துர்நாற்றம் என்பது இந்த வன உயிரினத்தை சுற்றி இருப்பதால் மற்ற உயிரினங்களிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூட ஒரு சிறந்த ஏதுவான காரணியாக இது பயன்படுத்திக் கொள்கின்றது. இதனுடைய எதிரிகள் என்று பார்த்தால் 3. 1 சிறுத்தை, 2 சிங்கம், அடுத்து மனிதன் என்று சொல்லலாம். மனிதன் இப்போ என்று பார்த்தேமேயானால் எங்கெல்லாம் தேன் இருக்கின்றதோ அந்த தேனை இந்த தேன் கரடிகள், தேன் வளை கரடிகள் சென்று கவர்ந்திருப்பதால் மனிதன் இதை எதிரியாக பார்க்கிறான் என்பது ஒரு கூற்று. இரண்டாவதாக, சிறுத்தைகள் பொதுவாக தன்னுடைய இரையை மரத்தினுடைய கிளைகளிலே வைத்திருக்கும். இது மரத்திலே நன்றாக ஏறக்கூடிய காரணத்தினாலே அந்த இரையை கவர்ந்து செல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டிருக்கும். ஆனால் சிறுத்தைகளுக்கு இது ஒரு எதிரியாக தோன்கின்றது. அதே போல சிங்கங்களுக்கும் தேன் வளை கரடிகள் என்பது ஒரு எதிரியாக இருக்கின்றது. இந்த தேன் வளை கரடிகள் என்பது ஒரு உயரம் குறைவான ஒரு உயிரினம்தான். தனக்கு இருக்கக்கூடிய இயல்பாகவே இருக்கக்கூடிய சில நேர்மறையான விஷயங்களை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய அளவிலே ஒரு அஞ்சா நெஞ்சனாக எதிரிகளை எதிர்க்கக்கூடிய திறன் கொண்டதாக, தான் வாழக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அனைத்துமே எதிர்த்து வாழக்கூடிய ஒரு திறன் கொண்டதாக உள்ளதை நாம் காண்கின்றோம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய வாழ்விலே நமக்காக இருக்கக்கூடிய, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அழகான விஷயங்களை, நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி இந்த உலகிலே நாம் எவ்வாறு வெற்றி பெற முடியும், எவ்வாறு ஒரு வெற்றியாளராக வர முடியும் என்பதை இந்த தேன் வளை கரடிகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இவை ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வன உயிரினம். இதை பாதுகாப்பதற்காக வனத்துறையோடு இணைந்து நாம் செயல்பட வேண்டும். நன்றி.